உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது மார்கழி திருவிழா, ஆண்டாள் பெருவிழா. இன்றைக்கு திருப்பாவையிலிருந்து பாசுரம் 13. இந்த பாசுரம் எப்படி இருக்குன்னா, காட்சிகளால் அல்லது புராணங்களில் கேட்ட கதைகளால் ஒரு பாசுரத்தை எழுதியிருக்கிறாள். அந்த காட்சிகள்ங்கிறது ரொம்ப சுவாரஸ்யம். ஒவ்வொரு சீனாக நகர்ந்துக்கிட்டே போகும்னு சொல்லுவோம்ல, அப்படி ஒவ்வொரு காட்சியாக நகர்ந்து கொண்டே போகிறது. இந்த 8 வரிக்குள்ள அவள் 1000 கதையை சொல்லி முடிச்சிடுறாள். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அதை தவிர இந்த பாடலில், இந்த பாசுரத்தில் வருகின்ற வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படிங்கிற வரி மிக 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 முக்கியமான வரியாக நம்முடைய தமிழ் ஆர்வலர்களால், தமிழ் இலக்கியவாதிகளால், உலகத்தாரால் கொண்டாடப்படுகிறது. பாசுரத்தை பார்க்கலாமா? புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னா, கம்சன் கண்ணனை அழிப்பதற்காக சகடாசுரன் என்கின்ற அரக்கனை ஒரு கொக்கு வடிவத்தில் அனுப்புகிறான். அந்த கதையை சொல்கிறாங்க. அடுத்தது பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை. பொல்லா அரக்கன்னா ராவணனை சொல்கிறாங்க. ராவணனை 10 தலையே அப்படியே பூவை கிள்ற மாதிரி கிள்ளி எடுத்த அந்த ராமனின் கதை அப்படின்னு 2 மகாபாரதம், ராமாயணம் ரெண்டையுமே ஆண்டாள் சொல்கிறாங்கங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வெறும் புராண கதை மட்டும்தானா? யோசிச்சு பாருங்க. பெண்களே, உங்களுக்கான கதையைத்தான் ஆண்டாள் சொல்கிறா. ஏன்னா நாம் ஒரு இலக்கை நோக்கி நகர ஆரம்பிக்கிறோன்னா ஊரே வாய் திறந்து பேசும் தெரியுமா? கொக்கு வாய் திறந்து நிற்கிற மாதிரி, சகடாசுரன் மாதிரி எல்லாரும் வாயில் வந்ததெல்லாம் பேசுவாங்க. ஆமாம், இவளை பற்றி எனக்கு தெரியாதா? இவ தான் போய் ஜெயிக்க போகிறாளா? இவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? படித்தாளா? கல்யாணம் பண்ணாளா? வீட்டோட இருந்தாளா? அது இல்லாமல் எங்கே ஓடுறா? ஏன் இப்படி போகிறா? வீட்டுக்கு அடங்காமல் போகிறாளே. வார்த்தைகள் வார்த்தைகள் வார்த்தைகள், திரும்ப திரும்ப உங்களை சுற்றி வார்த்தைகள் கும்மி அடிக்கும். அதே மாதிரி 10 தலை ராவணனாக ஊரே எழுந்து நின்று பல கதைகளை பேசும். அதைத்தான் ஆண்டாள் சொல்கிறா. இப்படி ஊரே பேசும் கொக்காக வாய் திறந்து நாம் என்ன செய்கிறோன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். கண் சிமிட்டாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி 10 தலை ராவணனாக நம்மை சுற்றி எல்லோரும் நின்று கொண்டு கும்மி அடிப்பார்கள், அவநம்பிக்கையை விதைத்து. அதனாலெல்லாம் நாங்கள் மனசு தளரக்கூடாது. அப்படின்னா தளராமல் என்ன செய்யணுமா? அடுத்த நகர்வுக்கு போகணும். அந்த அடுத்த நகர்வுங்கிறது என்னது? ஆண்டாள் சொல்கிறா பாருங்க. பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. ரொம்ப சுவாரஸ்யமே இதுதான். பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார்னா அவரவர்கள் திசையை நோக்கி, அவரவர்கள் இலக்கை நோக்கி, அந்த பாவை களம் என்கின்ற அந்த நோன்பு நோக்கின்ற இடத்தை நோக்கி நகர்ந்து போயாச்சு. மற்றவர்கள் எல்லாம் இலக்கை நோக்கி நகர்ந்துட்டாங்க. நீ இன்னமும் தூங்கிட்டு இருக்கேன்னு இந்த ஆயர்குடி பெண்கிட்ட சொல்கிறா. அதை தவிர கூடுதலாக வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படிங்கிறாங்க. அதுதான் நம்முடைய விஞ்ஞானிகள் கூட வியந்து நிற்கின்ற ஒரு புள்ளி. ஏன்னா அந்த கன்ஜங்ஷன் ஆஃப் ஜூபிட்டர் அண்ட் வீனஸ் என்பது இப்போதுள்ள விஞ்ஞான வளர்ச்சி. ஆனால் ஆண்டாள் வாழ்ந்த காலத்தில் இது நடந்திருக்கிறது என்பதை ஆண்டாள் உணர்ந்து இந்த பாடலில் சொல்கிறாள், இந்த பாசுரத்தில் சொல்கிறாள். அதில் கூடுதலாக நம்ம என்ன சொல்லணும்? வியாழன் என்பது குரு என்று வைத்துக்கொண்டால் ஞானத்தின் வடிவம், ஞானத்தின் படிமம். வெள்ளி என்பது செல்வத்தின் படிமம். அப்படின்னா அந்த இலக்கை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் ஞானம் பிறந்துடுச்சு, அந்த அனுபவம் நமக்கு கிடைச்சிடுச்சு, அந்த இலக்கு நமக்கு புரிதலோடு வந்து விட்டது, நமக்குள் இறங்கி விட்டது. நாம் அந்த நிலையை அடைந்து விட்டோம்னா அடுத்தது என்ன நடக்கும்? வெள்ளி முளைக்கும். ஆண்டாள் சொல்கிறா பாருங்க. அந்த செல்வம் வந்து சேரும். என்ன செல்வம்? நம்முடைய இலக்கு நமக்கு கொண்டு வர போகிற அந்த மகிழ்ச்சி என்கின்ற செல்வம், அந்த நம்முடைய இலக்கு நமக்கு கொண்டு வந்து தரப்போகிற நல்ல பெயர் என்கின்ற செல்வம், அது வந்தாச்சு, வந்துடும் அப்படிங்கிறா. வெள்ளி முளைத்து வியாழம் உறங்கிற்று என்பதை நாம் இப்படித்தான் பார்க்க வேண்டுமே தவிர ஜோதிட ரீதியாக அல்லது அந்த காலத்தில் இருந்த புராணங்களின் ரீதியாக பார்ப்பதை விட இப்படி விஞ்ஞான ரீதியாக பார்ப்பது, ஒரு மேலாண்மை தொழில் செய்கின்ற, இலக்கை நோக்கி ஓடுகின்ற அந்த பார்வையோடு பார்க்க வேண்டியது முக்கியம். அதை தவிர
அந்த குரு என்கின்ற அந்த நட்சத்திரம் உறங்கி வெள்ளி எழுந்திருக்கிறது என்பது பல நூறாண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கின்ற ஒரு நிகழ்வு என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அந்த மாதிரி நிகழ்வு எப்போ தெரியுமா நடந்திருக்கு? 2019 ஒரு தடவை நடந்திருக்கான். அது கிமுக்கு எப்போன்னா 550, கிமு 550 ஒரு முறை நடந்திருக்கிறது. அப்புறம் கிபி 447 ஒரு முறை நடந்திருக்கிறது. ஆண்டாளோட காலம் கிபி 447 என்பதை இந்த வரியின் மூலமாகத்தான் உலகத்தினர் உரைக்க சொல்கிறார்கள். கிபி 447 ஆண்டாள் வாழ்ந்திருக்கிறாள் என்பதற்கு அடையாளம் இந்த வரி. வெள்ளி எழுந்தது என்கின்ற இந்த வரி, வியாழம் உறங்கிற்று என்கின்ற இந்த வரி என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். காலத்தை கணிப்பவர்கள் கணித்து சொல்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட அற்புதத்தை நமக்கு ஆண்டாள் கொடுத்திருக்கிறார். அடுத்து அவள் எங்கே நகர்கிறாள் பாருங்கள். குள்ள குளிர குடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால், கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். யாகம் நடத்துவதற்கு, அந்த பாவை நோன்பு நோற்பதற்கு என்ன செய்யணும்? குள்ள குளிர குளத்தில் நீ இறங்கி நீராடணும். முற்ற முழுக்க உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் நனைந்து, உன்னை நனைத்து நீ நீராட வேண்டும் என்றால் அந்த இலக்கில், அந்த கிழக்கில், நம்முடைய லட்சிய நெருப்பில், லட்சிய வெறியில் நாம் முற்ற முழுக்க நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனை இலக்காக இருக்க வேண்டும், செயல் இலக்காக இருக்க வேண்டும். எனவே நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் வியாழம் உறங்கி வெள்ளி எழுந்திருக்க வேண்டுமானால் குள்ள குளிர நாம் குடைந்து நீராட வேண்டும். நம்முடைய இலக்கில் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். 10 தலை ராவணனாக சமூகம் நிற்கும், அந்த சகடாசுரனாக வாய்ப்பிழந்து சமூகம் நிற்கும். நகர்த்தி வைத்துவிட்டு முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டாள் சொல்லி தருகிறார். நாச்சியார் திருமொழியில் என்ன சொல்றா பார்க்கலாமா? 3ஆம் திருமொழியில 9வது பாட்டு இது. கஞ்சன் வலை வைத்த வன்று காரிருள் எல்லில் பிழைத்து நெஞ்சு துக்கம் செய்ய போந்தாய், நின்ற இக்கண்ணிய ரோமை அஞ்ச உரைப்பாள் அசோதை ஆனாட விட்டிருக்கும், வஞ்சக பேச்சு பாலுண்ட மசிமையிலி கூரை தாராய். இந்த பாட்டில் என்ன தெரியுமா சொல்றா? இளம் பெண்களாகி எங்களுக்கு மன வருத்தம் தருவதற்காகத்தான் நீ வந்து பிறந்திருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறா. என்ன மன வருத்தம் அவளுக்கு வந்துடுச்சு? அதாவது அவள் வித்தியாசமாக இருக்கிறாள் என்று உணர்ந்து கொள்கிறாள். நான் மற்ற பெண்கள் மாதிரி இல்லை, அவங்கள மாதிரி செம்மறி ஆட்டு கூட்டமாக இல்லை, நான் வித்தியாசமாக இருக்கேன், ஏதோ ஒரு அர்த்தத்தோடு என்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும்ன்ற ஒரு புரிதல் எனக்கு இருக்குது. நான் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சும் எனக்கு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும், சமூகத்துக்கானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற புரிதல் எனக்கு வந்தாச்சு. ஆனால் அதற்கு வேண்டிய வேலை, அதற்கு வேண்டிய பாதையில் நான் நடக்கிறேன். ஆனால் கூடுதலாக நீ எனக்கு வந்து கூட துணை இருக்க வேண்டாமா அப்படின்னு அந்த கனவை நோக்கி சொல்கிறார். எனக்கு இப்படியெல்லாம் துணையாக இருக்காம நீ கஷ்டத்தை கொடுக்குறியே அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுக்குறா. என்ன கஷ்டங்கிறதையும் அவள் பட்டியலிடுறா பாருங்க. கஞ்சன் வலை வைத்த வன்று காரிருள் எல்லில் பிழைத்து நெஞ்சு துக்கம் செய்ய போந்தாய். இந்த இளம்பெண்கள், எங்களை போன்ற இளம்பெண்களுக்கு நீ என்ன தெரியுமா தப்பு செய்கிற? அந்த கம்சன் எப்படி கண்ணனை அழிப்பதற்கு அரக்கர்களை அனுப்பினானோ அது மாதிரி எங்களுக்கு துன்பங்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்க அப்படின்னு கனவு கிட்ட பேசுகிறா. கண்ணன்ட்ட பேசுகிறா, அதே மாதிரி கனவு கிட்ட பேசுகிறா, மன்மதன்ட்ட பேசுகிறா. இந்த திருமொழி முழுக்க அப்படிங்கும்போது அந்த மன்மதன் யாருன்னா அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு ஏஜென்ட், ஒரு துணை, ஒரு நமக்கான ஒரு துணை அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த துணை எப்படி இருக்கான்? துன்பம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருந்தால் நான் எப்படி என்னோட கனவை அடைவேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறா. இப்படி கொடுக்கறதுக்காக தான் நீ வந்து போந்தாய் அப்படின்னா நீ வந்து பிறந்திருக்கியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அடுத்தது, நின்ற இக்கண்ணிய ரோமை அஞ்ச உரைப்பாள் அசோதை ஆனாட விட்டிருப்பாள் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப சுவாரஸ்யம். ஏன்னா ஒரு ஆண் நினைத்தால் எதை வேண்டுமானால் செய்யலாம். யசோதை கூட வாய்மூடி இருந்திருப்பாள், கண்ணனை அதட்டாமல், கண்ணன் மனசு நோகாமல் இருந்திருப்பாள். ஆனால் ஒரு பெண்கிட்ட அப்படி இல்லாமல், கனவே மன்மதனே நீ எங்களுக்கு இவ்வளோ துன்பத்தை கொடுக்குறியே அப்படிங்கிறா. எங்கே கொண்டு போய் நிறைவு செய்கிறா பாருங்க ஆண்டாள். வஞ்சக பேச்சு பாலுண்ட மசிமையிலி கூரை தாராய். அந்த வஞ்சக பேச்சினா அந்த பூதகியோட பாலை உண்ட மசிமையிலி, அந்த பெருமை உடையவனே, கிரேட்னஸ், மசிமைனா பெருமை, அந்த அளவுக்கு பெருமை உடைய நீ எங்களுக்கு கூரை தாராய், எங்களுக்கு பெருமை கொடுப்பாய். கூரைனா சேலை இல்லை, புடவை இல்லை,
அந்த வெற்றி பெறும்போது வருகின்ற அந்த பொன்னாடைகள், புகழாடைகள், உனக்கு மட்டுமே பெருமையை நீ வச்சிட்டு இருக்கியே, எங்களுக்கும் அந்த பெருமை வேண்டும். நாங்கள் மட்டும் வெறுமே சபார்டினேட் லைஃப் வாழணுமா? நாங்கள் மட்டும் இரண்டாந்தர குடிகளாக வாழணுமா? பெண்களே விழித்தெழுங்கள். அதைத்தான் ஆண்டாள் சொல்றா. உங்களுக்கும் சிறப்பாக வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது. ஆணாட விட்டிருக்கின்ற இந்த சமூகத்தில் பெண்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை நிறுவுவதற்கு, தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதற்கு நிச்சயமாக வல்லமையோடு எழுந்து வாருங்கள் என்று ஆண்டாள் சொல்கிறாள். இந்த திருவாய்மொழியும் திருப்பாவையும் நமக்கான இரட்டை பாதைகளாக அமைகின்றன. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.